ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, சாயப்பா என்னோட வாழ்க்கையில் என்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நான் ஒன்று நினைக்க அதுவாக ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கை எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது செல்ல பிள்ளையே, மனதுக்குள் பல விஷயங்களை போட்டுக்கொண்டு நீயாக குழம்பி தவிப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவரையும் குழப்பமான மனநிலையில் வைத்துள்ளாயே. நீ செய்வது சரியா? எத்தனை முறைதான் நானும் வந்து உனக்கு தெளிவாக புரிய வைப்பது? உன் வாழ்க்கையில் நீ நினைக்கும் அளவிற்கு, அதுவும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவுமே இன்று மட்டும் இல்லை, என்றுமே நடக்கப் போவதில்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள். நீ பார்ப்பது எல்லாம் மாயை. நீ நம்பிக்கிட்டு இருக்க பார், உன்னுடைய கடன் பிரச்சனைகள் மற்றும் தீராத நிறைய பிரச்சனைகள், அது எல்லாமே மாயை தான். அது எல்லாமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நீயாவே திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருந்தா அந்த பிரச்சனை மீண்டும் உன்னை தானே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். இதை நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிறதால தான் நானும் திரும்ப திரும்ப உனக்கு புரிய வைக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன். எனது பிரச்சனைகள் என்று சரியாகும் சாயப்பா என்று கேட்பதை விடுத்து அந்த பிரச்சனைகளை முதலில் தூர தள்ளி வை. அப்பொழுதுதான் உனது மனநிலையானது சமநிலையில் இருக்கும். அந்த நொடியில் உனது பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு ஏதாவது உனது கண்களுக்கு புலப்படுகின்றதா என்பதை ஆராய்ந்து பார். ஒருவேளை நீ ஆசைப்பட்டு செய்ய நினைத்த அந்த வேலையானது மிக கடினமாக உள்ளதே என்று அந்த வேலையை நீ தொடராமல் வைத்தும் இருந்திருக்கலாம். நான் சொல்வது சரிதானே? ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிக கடினமாக இருக்கிறது என்று சொல்கின்றாயே, அந்த வேலையில் எப்பொழுதுமே போட்டியாளர்கள் குறைவுதானே? போட்டியாளர்கள் குறைவாக உள்ள அந்த கடினமான இடத்தில் நீ மிக கடினமாக வேலை செய்து உனது திறமையை காண்பித்து நீயும் முன்னேறலாம் அல்லவா? கடந்த காலத்தில் நான் செய்த தவறினால் பல துன்பங்கள் வந்துவிட்டதே, இதனால் இன்று எனது குடும்பமும் இன்று மிகவும் கஷ்டப்படுகின்றதே என்று சொல்வதை விடுத்து அந்த தவறினை திருத்திக் கொண்டு அந்த தவறினை மேன்மேலும் உனது வாழ்வினில் செய்யாமல் எப்படி சாதுரியமாகவும் கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடன் வாழ்வது என்பதை கற்றுக்கொள். அதுதான் உனது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியும் தரும். உனது கடந்த காலத்தில் எனக்கு நிறைய சேமிப்பு உள்ளது, அதனால் எந்த கஷ்டமும் வராது என்று ஆணவத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவர் பேசும் பேச்சும் உனது காதினில் விழவில்லை. நான் சொல்வது சரிதானே? ஆனால் உன்னிடம் இருந்த ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? யாராவது உன்னிடம் அழுது நின்று விட்டால் போதும், உன்னிடம் இருப்பது அனைத்தையும் கர்ணனை போல் அள்ளி அள்ளி தந்து விடுவாய். உன்னிடம் பணம் இருக்கு இருக்கு என்று உன்னிடம் அழுதவரிடம் உன்னிடம் உள்ள பணத்தை அள்ளி கொடுக்க கொடுக்க இன்று உன்னுடைய நிலையானது நீ இல்லை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது. இதனால் மற்றவருக்கு உதவி செய்வதே தவறுதானோ என்ற ஒரு தவறான மனநிலைக்கு நீ வந்துவிட்டாய். மற்றவரிடம் நீ ஏன் எதுக்கு என்ற எந்த கேள்வியும் கேட்காமல் ஓடி ஓடி உதவி செய்தாய் அல்லவா? அந்த குணத்தினால்தான் இன்று அனைத்து தெய்வங்களும் உன்னையே சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னை காப்பாற்ற மட்டுமல்ல, உனது குடும்பத்தையும் மட்டுமல்ல, உனது தலைமுறையை காப்பாற்ற. அதை முதலில் புரிந்து கொள். இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டமானது கூடிய விரைவில் விலகப் போகிறது. இதை நான் சொன்னால் நீ நம்புவாயா? ஆம், நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நடக்காது என்ற விஷயத்தையே நடத்தி காட்டுபவர்தான் உனது பிரியமான கந்தன். அந்த கந்தனை இன்று இந்த செவ்வாய்க்கிழமை, அதுவும் சித்திரை செவ்வாய்க்கிழமையில் அவரை என்னோடு அழைத்து வந்துள்ளேன். அதுவும் உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை முழுவதுமாக கர்ம வினையின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து உன் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் முடித்து தந்து உன்னை வெற்றி படிகளில் ஏற வைக்க நாங்கள் இருவரும் வந்துவிட்டோம். அதனால் இன்றோடு கண் கலங்குவதை நிறுத்து. கந்தனிடம் வேண்டியது எதுவும் ஒருபோதும் கைகூடாமல் போனதில்லை. அதனால் உனது கவலையை மறந்து சந்தோஷமாக வாழ். உனது எண்ணங்கள் தூய்மையானதாகவும்
கடவுள் நம்பிக்கை அசைக்க முடியாததாகவும் இருக்கும் பொழுது இந்த கந்தனின் வேலும் மயிலும் என்றுமே உனக்கு துணையாக வரும் அம்மா. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.